ம். ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ராஜேஷ் வியூ யூடியூப் சேனல். இன்னைக்கு வந்து என் பொண்ணு வந்து எனக்கு சிக்கன் ஃப்ரை செஞ்சு தரேன்னு சொல்லியிருக்கிறா. அதனால அவளை வச்சு நான் வீடியோ எடுக்கிறேன். வாங்க வீடியோக்குள்ள போகலாம். இப்போ வந்து என் பொண்ணு வந்து சிக்கன் வந்து மேரினேட் பண்ண போறா. அது வந்து அவளே சொல்றேன்னு இருக்கா. பார்க்கலாம் எப்படி சொல்றேன்னு. பாப்பா என்ன செய்ய போற இன்னைக்கு? கறி செய்ய போறேன். சரி செய்யி, செஞ்சு கொடு. பசிக்குது. ஃபர்ஸ்ட் என்ன செய்யணும்? எடுத்து வை. அடுத்து என்ன செய்யணும்? சரி, அப்புறம் வேற என்ன பண்றது? சிக்கனை மட்டும் போட்டு என்ன வருமா? நீ சொல்லு. இப்போ வந்துட்டு சோள மாவு பாரு, அதை எடுத்து போடு. ஆமா, அதை போடு. 2 ஸ்பூன் சோள மாவு அப்படியே போடு, கப்போட போடு. அதான் ஓரமா வச்சிரு. அடுத்து மைதா மாவு 2 ஸ்பூன். அடுத்து 1 ஸ்பூன் பெப்பர் தூள். அடுத்து தேவையான அளவு உப்பு. அடுத்து 1 ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட். இப்போ இதை வந்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கணும். சிக்கனோட நல்லா மிக்ஸ் பண்ணிக்கணும். மிக்ஸ் பண்ணு, நல்லா மிக்ஸ் பண்ணு. ஸ்பூன்ல இல்ல, அப்படியே மிக்ஸ் பண்ணு. கையில தான் மிக்ஸ் பண்ணணும். அப்பதான் சிக்கன்ல ஒட்டும். 2 வீட்டு பேச 2 வீட்டு பேசணும். அப்பதான் நல்லா இருக்கும். கையை கழிக்கலாம். மனசு நல்லா எல்லா சிக்கன்ல ஒட்டணும். நல்லா பணஞ்சு விடு. சிக்கன் வந்து நல்லா பணஞ்சிட்டியா? சூப்பரா பணஞ்சிட்டியா? இப்ப இதை பொரிச்சு எடுத்துடலாமா? எண்ணெய் சூடு பண்ணி பொரிச்சு எடுத்துடலாம். சரி, எப்படினாலும் மூஞ்சி வச்சுக்கோ. எண்ணெய் தெரியாது. சரி, பொரிக்கலாமா? சரி, வா அடுப்பு பத்த வச்சிடலாம். இப்ப அடுப்பு பத்த வச்சுக்கலாம். அடுப்புதான் பத்த வைக்குது. வா, ஒண்ணும் செய்யாது. வா, ஒண்ணும் செய்யாது. என்ன சூடா இருக்கும் இது? என்ன சூடா இருக்கு. இப்ப சிக்கனை போட்டுடலாம். நான் இன்னைக்கு எல்லாமே போன்லெஸ்ஸா தான் எடுத்து வச்சிருக்கேன். கொஞ்சம் கொஞ்சமா போட்டு பொரிச்சு எடுத்துக்கலாம். ஆமா, நீ வேண்டாம், இதோட வேண்டாம் விடு. தெரிச்சிடும், கையில தெரிச்சிடும். முட்டு பொரிச்சு எடுத்துக்கலாம். கொஞ்சம் கொஞ்சமா போட்டு பொரிச்சு எடுத்துக்கோங்க. சரி போடு அரிசி. போடு. கையில வச்சு போடு. நல்லா இன்னும் இருக்கா? என்னடா அவ்வளவு சொல்லடா? தெரியாது. இப்படி போடணும். நான் எப்படி போடுறேன் பாரு. வீட்டுக்குள்ள விளையாண்ட மாதிரி விளையாட கூடாது. அதுல நீட்டா போடணும். இரு அது பொரிட்டோம். பொரிஞ்சதுக்கு அப்புறம் மீறி போடலாம். அது போடு. சிக்கன் ஃப்ரை ஆயிடுச்சு. எடுத்துடலாமா? சிக்கன் போடுறப்பவே எடுத்துல எடுக்கிறப்போ இந்த மாதிரி மீதி இருக்கிற சிக்கனையும் பொறுத்து எடுத்துக்கலாம். சீஸை போட்டு கொடுத்துடலாம். கோழி கால் பிடிச்சிக்கோங்க. கோழி சேவல் இருந்தது. அடுக்கும்போது பாத்தீங்க.
இப்போ சிக்கனை ஃப்ரை பண்ணியாச்சு. இப்போ அடுத்து வந்து நீ பத்தறல அண்ணாத்ரா கிரேவி செஞ்சுக்கலாம். அது வந்து சட்டி வச்சிடலாம். அம்மா கம்முனிரு. இப்போ நான் பாத்துக்கிறேன். நீ இது இப்போ வந்து ஒரு 2 ஸ்பூன் அளவுக்கு பட்டர் சேர்த்துக்கலாம் நம்ம ஃப்ரை பண்றதுக்கு. பட்டர் உருகிருச்சு. இப்போ வந்து நம்ம வந்து நறுக்கி வச்சிருக்கிற வெங்காயத்தையும் கேப்சிகம் குடமிளகா தான் நான் இன்னைக்கு எடுத்துக்கிறேன், அதையும் சேர்த்துடலாம். சேர்த்து நல்லா ஃப்ரை பண்ணிடலாம். நான் வந்து மீடியம் சைஸ் வெங்காயம் 2 வெங்காயம் எடுத்துக்கிறேன். அதையும் இந்த குடமிளகாயும் சேர்த்துக்கலாம். சேர்த்து நல்லா ஃப்ரை பண்ணி வைக்கணும். உங்களுக்கு பட்டர் பத்தலை அப்படின்னு தோணுச்சுன்னா ஆயில் கொஞ்சம் சேர்க்கணும். போதும். ஏன்னா நம்ம வந்து சிக்கனை வந்து ஆயில் தான் கொடுத்துருக்கோம். இப்ப தெரியல தண்ணி குடிக்க தண்ணி தாச்சுனா கேளுடா. சோ இப்போ தடுச்சா 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 வந்து வெங்காயம் ஓரளவுக்கு வதங்கிடுச்சு. இப்போ வெங்காயம் வதக்கிச்சிட்டு 1 ஸ்பூன் அளவுக்கு உப்பு உப்பு போட்டு நல்லா அந்த வெங்காயம் வந்து நல்லா பொன்னிறமா ஓரளவுக்கு நல்லா வதக்கணும். இது கண்ணாடி பழத்து வரணும். அந்த அளவுக்கு நல்லா வதக்கிட்டு வந்து டொமேட்டோ சாஸும் சோயா சாஸும் சேர்க்கணும். சோக்கலா வந்துச்சா? சப் ஆகிச்சு. வெங்காயம் வந்து நல்லா ஓரளவுக்கு பாயில் ஆயிடுச்சு. இப்போ வந்து 1 ஸ்பூன் அளவுக்கு டொமேட்டோ சாஸ் ஊற்றிக்கலாம். டொமேட்டோ சாஸ் பா நான் பாஸ் அது அன்னைக்கு நம்ம காட்டு. அப்புறம் பார்க்கலாம் இது. அப்புறம் 1 ஸ்பூன் அளவுக்கு சோயா சாஸ் ஊற்றிட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க. என்ன பண்ண போறேன்னா அண்ணா வதக்கிக்கோங்க. அண்ணா அண்ணா இல்லையா? அண்ணா ஆயில் இல்லாம நான் சொல்லிட்டேன் அண்ணா ஆயில கொஞ்சோண்டு இருக்க மாதிரி அம்மா போட்டுக்கலாம். சரி. போட்டுக்கிட்டு நம்ம உப்பு நிறைய சேர்த்துட்டாலும் உப்பு வச்சு கொஞ்சோண்டு இருந்துச்சு. இப்போ நம்ம வந்து உப்பு கொஞ்சோண்டு போட்டதுனால நிறைய இப்போ வந்துச்சு. நம்ம பாயில் பண்ணி வச்சிருக்கிற சிக்கனை இதில் சேர்த்துடலாம். பாயில் பண்ணி வச்சுட்டு சிக்கனை நம்ம போட்டு வறுத்துக்கலாம். அண்ணா கிண்டிக்கலாம். அப்புறம் அடுப்பு ஃபுல்லா வச்சிட்டு நம்ம ஒரு கிண்ணத்துல போட்டு நிறைய பேருக்கு தரலாம். அண்ணா இருக்கிறா கேட்போம். நாங்க செஞ்சுட்டு அண்ணா இருக்கிறா நாங்க 2 பேரும் நாங்க இட்டு போவோம். நானும் செஞ்சோம். கம்மாத்தில போய் பாருங்க எப்படி சொன்னது. சொன்னது பாத்தியா? எப்படி சொன்னது பாத்தியா? இட்லி கறி எது பண்ண போறீங்கன்னா நிறைய டமாட்டோல இட்லி இது இது எதுக்கு தள்ளி இப்படி வைக்கிற? கறி இட்லி வைங்க, கறி தோசை வைங்கன்னு சிக்கன் வந்து பரட்டியாச்சு. அங்க வச்சிட்டோம். இப்போ ஃபைனலா கொஞ்சம் மிளகு மல்லித்தலையை தூவி கறி மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க. மிக்ஸ் பண்ணி விட்டு அடுப்பு ஆஃப் பண்ணிடலாம். அவ்வளோதான். சிக்கன் என்ன பேர் வைக்கிறது? நாங்கள் செஞ்சதில்லை. கொலாப்ஸ் சிக்கன். ஓகே, கொலாப்ஸ் சிக்கன் ஃப்ரை பேர் வச்சாச்சு. ஏதோ ஒரு வழியை செஞ்சு சாப்பிட்டா சரி.
பாப்பா இங்க வாங்க, வா ஒரு நிமிஷம். சீக்கிரம் வா, வாங்க சீக்கிரம். அங்க இருக்கிற பெப்பர் தூள் எடு. அங்க இருக்கிற கருப்பு கலர் பாக்கெட் அதை எடு, மிளகு தூள். ஓடி ஃபைனலா ஒரு அரை ஸ்பூன் அளவுக்கு பெப்பர் தூள் தூவி விட்டுருங்க. தூவி விட்டு மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க சிக்கனை. அவ்வளோதான். மகளை வச்சு சமையல் செய்யறதுக்குள்ள எனக்கு